வணக்கம் நண்பர்களே. நான் ராம்குமார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னோடய தோட்டம் வந்து தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்குறீங்க வந்து சோலார் பேனல் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த இந்த சோலார் பம்ப் செட்டப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது சம்மந்தமாக ஒரு பிரச்சனையை பற்றி நான் யூடியூப்பில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பிரச்சனை என்னென்னா, இந்த வீடியோ பதிவுக்கான நோக்கம் முறையாக எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல், அதாவது தொழில்நுட்ப தகுதி, டெக்னிக்கல் நாலேஜே இல்லாமல், எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் இந்த பொருளை வந்து டிசி மோட்டார் வந்து ஏசி மோட்டருக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட் எல்லா இடத்துலையுமே தண்ணி வரும். எல்லோரும் வந்து அந்த வார்த்தையை நம்பி இந்த பொருளை வாங்கி ஏமாந்துருக்காங்க நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தன் தான். இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, நான் ஒரு அட்வொகேட்டுன்ற முறையில் நான் இதுக்காக கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய கேஸ் போயிட்டுருக்கு. என்னோடய கோரிக்கை என்னென்னா, கோர்ட்டில் வந்து இந்த பொருளை திரும்ப எடுத்துக்கிட்டு எனக்கு பணத்தை வந்து திரும்பி தரணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் கோர்ட்டில். அதே மாதிரி என்ன போல் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேருக்கு கோர்ட்டுக்கு அணுகிறதுக்கான முயற்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் இருந்திருக்கலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துருக்குன்னா என்னோடய நம்பர் தரேன் இந்த வீடியோவில். அது சம்மந்தப்பட்ட என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தரேன் நான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிசி சோலார் பேனல் ப்ளஸ் மோட்டார் வாங்கி விவசாயத்துக்கு பயன்படுத்தி அதை முறையாக வந்து பயன்படுத்த முடியல, அதாவது போதுமான அளவுக்கு ப்ரெஷர் வரலை. அவங்க சொல்கிறது என்னென்னா, க்ளைம் பண்ணுறது என்னென்னா, அது 5 ஹெச்பி மோட்டருக்கு ஈக்குவலான ஒரு டிசி மோட்ரு, இது 1200 வாட்ஸில் இது ரன் ஆகும், 3 பேனலே உங்களுக்கு போதும், இதுவே உங்களுக்கு அதுக்கான ஈக்குவல் ப்ரெஷரை கொடுத்துரும், நீங்கள் சொட்டு நீர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த பொருளை விற்றாங்க. நம்ம எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்ம என்றைக்கு தான் பொருள் வாங்குறது, ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த நம்பிக்கையில் தான் நம்ம பார்த்துருக்கு. இருந்தாலும் படிச்சிருக்கோம், எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் எங்களுக்கு தெரிஞ்சுமே அவங்க வந்து நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க. முறையாக வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த மோட்ரு பொருள் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்குமே மோட்டரை ஒழுங்காக ஓட்டவே கிடையாது. 6 தடவை வந்து பொருளை மோட்டரை இறக்கி பார்த்து மாட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். கடைசியாக சர்வீஸ் செஞ்சுட்டு பொருளை கூட இன்னும் மாட்டி வைக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது பார்சலில். வெறும் 1.5 வருஷம் சும்மா அப்படியே தான் இருக்குது பேனல். ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்றனால. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஃப்ரீயாக கேஸ் நடத்துகிறேன் கோர்ட்டில். இதே காரணமாக காட்டி ஒரே கேஸில் நாங்கள் எல்லாத்தையுமே பார்ட்டியை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க, இதில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு கீழே நான் என்னை பற்றி விவரங்கள் தெளிவாக சொல்கிறேன். நான் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. டிசி மோட்டார் எப்பயுமே ஏசி மோட்டருக்கு ஈக்குவல் கிடையாது. அவங்க வந்து பொய்யான விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப்பில் அப்படியே பார்த்துட்டு விலை கம்மியாக இருக்குது, நமக்கு தண்ணி வந்தால் போதும் அப்படின்ற முயற்சியில் எதுவுமே செய்யாதீங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு டிசி மோட்டரை வச்சு சோலார் பேனல் வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கான அந்த முயற்சியை கைவிட்டுருங்க. வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கங்க. செல்கான் இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது வீடியோ, புது ப்ராடக்ட்டு. ஏன்னா செல்கான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புது விஷயத்தை நோக்கி, அதுவும் வந்து விவசாயிகளுக்கு புதுசாக என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சோலார் சிஸ்டம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஏசி மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டிசி மோட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ பழைய சோலார்லாம் பார்த்திங்கன்னா ஏசி மோட்டரில் தான் ரன் ஆகும். சோலார் பேனல் போட்டு ரொம்ப ஏசி மோட்டரில் தான் ரன் ஆகும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்றைக்கி
டிசி மோட்டர் வந்துச்சு, அதாவது பிஎல்டிசி பிரஸ் கண்ட்ரோலர், பிரஸ்லெஸ் இன்டெலிஜென்ட் பிரஸ்லெஸ் டிசி சப்மர்சிபிள் பம்ப். இது வந்து இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன், ஏன் சோலாருக்கு போகணும், இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்ளை கொடுக்குறாங்க, ஏன் சோலாருக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, இது எங்கெங்கெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, கரண்ட் இல்லாதவங்க, இப்போ வந்து எனக்கு இபி அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு கரண்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம சோலாருக்கு போகலாம். எனக்கு வந்து லோ வோல்டேஜ், இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ், இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும், கடைசி கோட்டுக்கு சப்ளை வராது, 420 வோல்ட் வர இடத்துல 300 வோல்ட் கூட வராது, அந்த இடத்துல நம்ம சோலார் போடலாம். இப்போ முன்னாடி நினச்சிட்டு இருப்பாங்க சோலார்னாவே ரொம்ப விலை அதிகம், 3 லட்சம் 4 லட்சம் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து சோலார் பம்பு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக ஏசி மோட்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டிசி இண்டக்ஷன் மோட்டர் வந்துருச்சு, டிசி பிரஸ்லெஸ் மோட்டர்ஸ் வந்துச்சு, அதாவது பிஎல்டிசி மோட்ரு.